நிகழ்வுகள் வழங்குகின்ற இல்ல நிகழ்வானது திருச்செந்தூரில் இந்த சித்திர தேரில் வழங்குகின்ற இந்த முருகனை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பிரவீன் அவர்கள் சொல்ல போகிறார். நீங்கள் பிறந்து வளர்ந்த ஒரு இளைஞர் எப்படி இருக்கு? முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இவரை பற்றி சொல்லணும்னா முருகரை பற்றி பெருமை நிறையா சொல்லலாம். முருகரோட அறுபடை வீட்டில் 2ஆம் படை வீடு திருச்செந்தூர். இங்கே இந்த கோயிலில் சிறப்பு என்னென்னா, மற்ற எந்த கோயில் இல்லாத அளவுக்கு இந்த கோயிலில் 4 உற்சவர் உண்டு. மூலவர் பெயர் வந்து சுப்பிரமணிய சுவாமி. 4 உற்சவர் உண்டு. ஒரு உற்சவர் வந்து சண்முகர் ஆறுமுக நயனார்னு சொல்லுவாங்க. அவர் வந்து மாசி திருவிழாவுக்கு ஆவணி திருவிழாவுக்கு மட்டும் வெளியே வருவார். 2வது உள்ளது ஜெயந்திநாதர். அவர் வந்து 9 சந்திகளில் மட்டும் அதே மாசி திருவிழா ஆவணி திருவிழாவுக்கு வருவார். அலைவாயு கந்த பெருமான்னு ஒரு உற்சவர் இருக்கார். அவர் வந்து எப்போ விசேஷ நாட்களில் வெறும் 9ஆம் திருநாளுக்கு மட்டும் அவர் காலையில் வேட்டைக்கு போவார். இன்னொரு உற்சவர் வந்து குமரவடங்க பெருமாள். அவர் வந்து மாப்பிள்ள சுவாமின்னு சொல்லுவாங்க. இது ஜெயந்திநாதர் வந்து 6 நாளும் காலையில் யாகசால மண்டபத்துக்கு எழுந்தருளி யாகசால அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் ஆகி உள்ள தீவாரணம் முடிச்சு வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாரு. அது முடிச்சதுக்கு அப்புறம் சாயந்தரம் வந்து தங்கத்தேர்ல பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். 6 நாள் முடிஞ்சு 6வது நாள் சாயங்காலம் 4 மணிக்கு மேல சூரனை வதம் செஞ்சு சிங்கமுகன், கஜமுகன், தாரகாசுரன் 3 பேரை சம்ஹாரம் செஞ்சு அவனை தன்னுள்ள ஐக்கியமாக்குறார். அதுவும் வேலும் மயிலுமா தன்னோட ஐக்கியமாக்குறார். அடுத்த நாள் சாயங்காலம் 4 மணிக்கு மேல சுவாமி வந்து குமரவடங்க பெருமாள் இவர் வந்து உள்ள போயிருவார். குமரவடங்க பெருமாள் சாயந்தரம் 5 மணிக்கு மேல எழுந்தருளி மாப்பிள்ளை கோலத்துல அவர் போய் தெய்வான அம்மன் தபசு கோலத்துல காலையில இருப்பாங்க. அவங்கள போய் அழைச்சிட்டு வந்து மாலை மாற்றம் நடந்து அன்னைக்கு நைட்டு 9 மணி 10 மணிக்கு மேல ராஜகோபுர வாசல்ல அன்னைக்கு மட்டும்தான் ராஜகோபுர வாசல்ல திறப்பாங்க. அந்த ராஜகோபுர வாசல்ல வச்சு நைட்டு 10 மணிக்கு மேல சுவாமிக்கு அம்பாளுக்கு திருக்கல்யாணம் நடக்கும். இந்த இதுல இது ஒரு ஸ்பெஷல். இன்னொன்னு, இதே ஊர்ல நாளைக்கு ஆக்சுவலா 5ஆம் திருநாள் அன்னைக்கு வேலுகந்தம்மன் ஒரு அம்மன் இருக்காங்க. அதாவது முருகரோட தாய். அவங்கள்ட்ட சக்தி வேலை வாங்குற இது இங்க நடக்கும். வேல் நெடுங்கண்ணி அம்மன் சொல்லுவாங்க. இங்க வந்து வேல் உகந்த அம்மன், முருகருக்கு வேலை கொடுக்குறாங்க. அதனால வேல் உகந்த அம்மன், வேலுகந்த அம்மன் சொல்லுவாங்க. அந்த அம்மன்ட்ட வேல் வாங்குற காட்சி நடக்கும். அதே மாதிரி இங்க ஆண்ட இந்த முன்னோர்களா கிபி 1900 ஆண்ட பாண்டிய மன்னன் வந்து தன்னோட மகள் தனக்கு குழந்தையே இல்லைன்னு சொல்லி அந்த அம்மன்ட்ட போய் வரம் கேட்கிறார். அம்மன் வரம் கொடுத்து குழந்தை பிறக்குது. ஆனா அந்த குழந்தை வந்து குதிரை முகத்தோட பிறந்திருக்கு. அப்போ அம்மன்ட்ட போய் பாண்டிய மன்னன் கேட்கிறார், அம்மா எனக்கு குழந்தை வேணும்னு கேட்டேன், நீ ஓருவோம் பெண் குழந்தை கொடுத்த, ஆனா அது வந்து எனக்கு குதிரை முகமா பிறந்துட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, உன்னோட பாவ பலன்களால அந்த கர்ம வினைகளால அந்த பொண்ணு வந்து குதிரை முகத்தோட இருக்கா. ஆனா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, என் மகன் இருக்கிற இந்த இதுல எனக்கு நேர எத்தாப்புல அங்க போய் நீ வந்து வதன ரம்ப தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இது கடற்கரையில் போய் வதன ரம்ப தீர்த்தம் இதுல போய் நீராடணும். அதுக்கு முன்ன கொட்டி ஸ்கந்த புஷ்கரணி, என் மகன் சூரனை சம்ஹாரம் பண்ண பிறகு அந்த வேலோட தாக்கத்தை குறைக்கிறதுக்காக 4 கிணறு அப்படி, அதாவது கடல்ல இருந்து 5 அடி பக்கத்தில் இருக்கிறதுல அவ்வளவு இனிப்பான சுவை கொண்ட அந்த தண்ணியில முதல்ல உன் மகளை குளிக்க வச்சு அந்த ஸ்கந்த புஷ்கரணியில குளிச்சதுக்கு அப்புறம் நீ போய் வதன ரம்ப தீர்த்தம் கடலை நீராடுனா உன் மகளோட சாபம் போய் அவர் மனித முகம் பெறுவா அப்படின்னு சொல்றாங்க. அவர் அதே மாதிரி செய்யறாரு. ஆடி மாசம் அதை செய்யறாரு. செஞ்சு முடிச்சதுக்கு அம்மனை பார்த்தா அம்மனோட முகம் குதிரை முகமா மாறிடும். அப்போ என்னமான்னு கேட்கும்போது, என்கிட்ட அம்மானு வந்து ஒருத்தங்க கேட்டா என்னால கொடுக்காம இருக்க முடியாது, அதனால அந்த கர்மமணியை நான் ஏத்துக்கிட்டேன். அதே சிலை இன்னும் வேலுந்தம்மன் கோயில அம்மனுக்கு வலது பக்கம் அதே குதிரை முகத்தோட அம்மன் இன்னும் அருள் பாலிக்கிறாங்க. அதனால இங்க உள்ள மக்கள் ஆடி செவ்வாய் தோறும் அங்க போய் விழுந்தா அங்க குளிச்சா அம்மனுக்கு நேர எத்தாப்புல இருக்க அந்த கடல்ல போய் குளிச்சா தன்னோட கர்ம வினைகள் பலன்கள் எல்லாம் நீங்கி தனக்கு நல்லது நடக்கும், அம்மன் நல்லா செய்வாங்க அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் ஐதீகமா இருக்கு. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். இளையோனா இருந்து இவ்வளவு ஒரு இனிமையா இந்த திருச்செந்தூர் அந்த அருளை மிக சிறப்பாக, அது உண்மையிலே அந்த கந்த பெருமானோட அருள் தான். அது கூட உங்களுக்கு ஒரு முருகன் அருள். நான் பிறந்து வளர்ந்து 28 வயசு ஆகுது. 28 வயசு நான் அவர் காலடியிலே அவரோட அருளால இருக்கேன். இப்போ வரைக்கும் நல்லா இருக்கேன்னா அதுக்கு காரணம் அந்த கந்த பெருமான் அருளா மட்டும்தான். நல்லது. இந்த இளையோண்ட நன்றி, வணக்கம். ஆமா, வாயால கேட்ட அத்தனை வார்த்தைகளும் உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரியவை. அதை விட ஒரு வரலாற்று பதவியை நீங்க சொல்லி இருக்கிறீர்கள். புலம்பெயர்ந்த சூழலில் உள்ள மக்களுக்கு இது ஒரு வரமாக. அதை விட இன்னொரு சிறப்பு என்னன்னா, குன்றுதோறும் முருகன் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கோயில என்ன ஸ்பெஷல்னா, கடல் மட்டத்தை விட சாமி கீழே இருப்பார். அதுக்கு என்ன அப்படின்னா, அதாவது எல்லா முருகன் கோயிலும் சாமியை பார்க்க மலை மேல ஏறி போவோம், சாமியை பார்த்த பிறகு இறங்கி வருவோம். ஆனா இங்க மட்டும் எப்படின்னா, சாமி வந்து கடல் மட்டத்தை விட கீழே இருக்கறனால நம்ம போகும்போது இறங்கி போவோம், சாமியை கும்பிட்டு வரும்போது ஏறி வருவோம். வாழ்க்கையில யாரெல்லாம் கஷ்டம் துயரம் கீழே போறாங்களோ அவர்களெல்லாம் கை கொடுத்து ஏற்றி விடுக்கிற முருகர் இந்த திருச்செந்தூர் முருகர். அதனால தான் சுவாமி வந்து மாசி திருவிழாக்கும் ஆவணி திருவிழாக்கும் 7ஆம் திருநாள்ல ஏற்றம் திருக்கோலம் நடக்கும். அதான் அந்த உற்சவரான சண்முகர் வெளியே வருவார், ஆறுமுக நயனார். அவர் வெளியே வரும்போது இந்த மண்டபத்திலேருந்து அங்க வருவார். அந்த ஏற்றத்தை பார்க்கறது, ஏற்றத்தை பார்த்தா அவர் நம்ம வாழ்க்கையில நமக்கு ஏற்றத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஐதீகம். அதை பார்க்கறதுக்கு கோடிக்கணக்கான மக்கள் இதே மாதிரி வந்து அந்த ஏற்றத்தை பார்ப்பாங்க. அது உண்மையில ரொம்ப விசேஷமானது.
நல்லது பிரவீன், எனக்கே தெரியாத பல விடயங்கள் உங்கள்கிட்ட இருந்து அறிந்து கொண்டோம். மிக்க நன்றி. நன்றி.